My dear students, this is RSR Maths. 12th CBSE mathematics continuity and differentiability is an important chapter. Very, very important. Continuity and differentiability, application of derivatives, integrals, application of integrals, and differential equation. The 5 chapters may very, very important. They carry 35 marks out of 80. 12th board exam 80 marks 35 marks in the 5 chapter வந்துரும். இந்த 5 chapters very, very important for higher studies also. இந்த காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் போனாலும் ஜேடபிள்யூலாம் எதுனாலும் இந்த 5 chapters வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே பிளே அ வைட்டல் ரோல். தெர்ஃபோர் இதை வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வி டேக் த டாபிக் கண்டினியூட்டி. அதில் உள்ள சம்ஸ்லாம் வரிசையாக போட போகிறோம். பிஃபோர் தட் இதோட பேசிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா சம் அட்டன் பண்ணுறது ஈஸி. ஆக்சுவலாக புக்கில் உள்ள இந்த எக்ஸசைஸில் 1, 2, 3 வரிசையாக போடாமல் புக்கில் உள்ள டஃபர் சம்ஸ், அதை தவிர அடிஷனலாக கேட்ட போர்டு எக்ஸாம் கொஸ்டின், அதர் கேவி பேப்பர், அதர் ரீஜன் பேப்பர் எல்லாத்துலேயும் உள்ள சம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு டூ திஸ். அதனால் ஃபஸ்ட் வி கான்சன்ட்ரேட் ஆன் கண்டினியூட்டி அண்ட் தென் வி பாஸ் ஆன் டு டிஃபரன்ஷியபிலிட்டி. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்கஸ் தி கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) = mod x at x = 0. இந்த கண்டினியூட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், ஆர் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்குறது வந்து கண்டினியூட்டி ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட். இந்த ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் இஸ் f(x) = mod x and the point is x = 0. இந்த சம்முக்கு போகிறதுக்கு முந்தி வாட் இஸ் த ஃபங்க்ஷன் வேல்யூ, வாட் இஸ் LHL, RHL, இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதை இது அந்த 3 பாயிண்ட் தான் வெரி பேசிக் ஃபார் திஸ் என்டையர் கண்டினியூட்டி கான்செப்ட். given a function y = f(x), இதுதான் கொடுத்த ஃபங்க்ஷன் வச்சுங்க. the given point is x = a. அதாவது given a function, you are going to verify whether the function is continuous at the point x = a or not. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையா அப்படின்ட்டு. கண்டினியூட்டிக்கு நார்மலான டெஃபினேஷன், இஃப் யூ ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன், இதோ ஒரு எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு கிராஃப் போடுறோம். அது எங்கேயுமே கட் ஆகாமல் அப்படி கண்டினியூஸாக போனால் தட் ஃபங்க்ஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எங்கேயோ ஒரு இடத்துல சப்போஸ் ஒரு பிரேக் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி, அப்போ அந்த பாயிண்டில் மட்டும் நாட் கண்டினியூஸ், தட் இஸ் டிஸ்கண்டினியூட்டி. அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூ பேர். எந்த பிரேக்குமே இல்லாமல் அந்த கொடுத்த ஃபங்க்ஷனோட கர்வு போணுச்சுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆர் தெர் இஸ் எனி பிரேக், ஒரு இடத்துல மட்டும் கர்வு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் அந்த கர்வ் இஸ் நாட் கண்டினியூஸ், தட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ வி ஆர் டாக்கிங் அபவுட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஒன்லி. நவ் பிஃபோர் கோயிங் டு திஸ், வாட் இஸ் LHL, வாட் இஸ் RHL? அதுக்கு சிம்பிள் டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துறேன். LHL லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். நம்ம LHS RHS சொல்கிற மாதிரி இந்த LHL RHL லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to a of f(x). இங்கே வந்து LHLக்கு ஒரு மைனஸ் சிம்பல் மாதிரி மேலே போட்டுருங்க. ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 of f of a minus h. This is simple definition for LHL. இதே போல் RHL ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to a. இந்த மைனஸ் மாதிரி இங்கே RHLக்கு ப்ளஸ் f(x) ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 of f of a plus h. This is a simple definition for RHL. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. LHLக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது. LHLக்கு a minus h, RHLக்கு a plus h. இந்த a என்னன்னா இந்த கணக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட். இந்த f of xங்கிறது இங்கே வர ரெண்டு பாயிண்ட் ஃபங்க்ஷன். இங்கே நம்ம ஏன்னு போட்டுக்க ரெண்டுமே வந்து கொடுத்த பாயிண்ட். எக்ஸில் இருக்கும்போது x tends to a minus, x tends to a plus f of xல இருக்கும். இங்கே எக்ஸில் இருக்கும்போது இங்கே எக்ஸ் இருக்கும். இங்கே ஹெச்னு வந்துட்டுனா அங்கே எக்ஸ் விட ஹெச் மட்டும் தான் வரும், a minus h. LHL இருந்தால் a minus h, RHL இருந்தால் a plus h. ஏன் வச்சுங்க, எக்ஸில் இருக்கும்போது ஃபங்க்ஷன் எக்ஸில் தான் இருக்கணும். ஹெச்சில் மாறிட்டுனா அங்கே எக்ஸ் இருக்கக்கூடாது, ஹெச் மட்டும் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே x tends to a இருக்குது, f of xன்னு இருக்குது. இப்போ நம்ம மாற்றும் போது LHLக்கு அந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது இங்கே h tends to 0 இருக்குது, இங்கே h தான் இருக்குது, இங்கே x கிடையாது. அதுபோல் இங்கே லிமிட் x tends to a ப்ளஸ், இந்த a மைனஸ்னால் LHLக்கு, a ப்ளஸ்னா RHLக்கு. அப்போ f of x ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 ஆஃப் a plus h. ரெண்டுலேயுமே வந்து h tends to 0 தான். இங்கே தான் x tends to a மைனஸ் ஃபார் LHL, x tends to a ப்ளஸ் ஃபார் RHL. இங்கே a minus h மாதிரி இங்கே a plus h. இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. தி ஃபங்க்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது, த ஃபங்க்ஷன் வேல்யூ அட் x = a அப்படிங்கிறது f of a தான். அந்த ஃபங்க்ஷன் வேல்யூங்கிறது அதுதான்.
ஒரு கொடுத்த ஃபங்க்ஷனில் வந்து எல்ஹெச்எல் வேல்யூ, ஆர்ஹெச்எல் வேல்யூ, தி ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே சேமாக இருந்தால் தி ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட். தி ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட். தட் மீன்ஸ் எல்ஹெச்எல் வேல்யூ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல் வேல்யூ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. இது மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா தி ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் தி பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இன் மோர் ஓவர் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு மீனிங் அது வந்து பார்த்து வச்சுங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் whenever x is less than 0 and it is plus x whenever x is greater than or equal to 0. இந்த உள்ளே போகிற மாடுலஸ் எக்ஸுக்கு உள்ள மைனஸ் நம்பர் போட்டால் அது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் போட்டாலும் ப்ளஸ் ஆகும். அது எப்படி மீனிங்னா மாடுலஸ் ஆஃப் ஒரு 8ன்னு வச்சுங்களேன், ப்ளஸ் நம்பர் போட்டால் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ், உள்ள -8ன்னு போட்டோம்னா மைனஸ் நம்பராக இருந்தால் மைனஸ், இந்த மைனஸை போட்டு எக்ஸுக்கு வந்து இந்த -8 போடுங்க, அப்போ பிகம்ஸ் +8. இப்போ மாடுலஸில் எந்த வேல்யூ போட்டாலும் ப்ளஸ் தான் வரும். மாடுலஸோட வேல்யூ மைனஸே வராது. மாடுலஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ். +8 போட்டாலும் ப்ளஸ் தான், -8 போட்டாலும் +8 தான். இங்கே வந்து இந்த லெஸ் தேன் 0 அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம். லெஸ் தேன் 0னா நெகட்டிவ் நம்பர், கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ் நம்பர், அண்ட் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டு வேல்யூ. Greater than 0 means all positive number, less than 0 means all negative number. இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூ போட்டாலும் ப்ளஸ் வேல்யூ ஆர் மைனஸ் வேல்யூ எதை போட்டாலும் வெளியில் வரது ப்ளஸ் தான் வரும். அது ஒரு மாடலாக வச்சுக்கலாம். now இந்த கண்டிஷன் ப்ளஸ் இந்த எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் கண்டிஷன் இதை யூஸ் பண்ணி இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை we are going to verify whether it is continuous or not பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் வேல்யூ. Function value equal to f of x equal to a, that is f of x equal to இங்கே ஏங்கிறது நமக்கு 0 equal to கொடுத்த ஃபங்க்ஷனில் 0 போடுறோம், that is modulus of 0 equal to 0. you call this result 1. இந்த ஃபங்க்ஷன் வேல்யூங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுதான். அடுத்து we are coming to LHL equal to அந்த டெஃபினேஷன் அப்படியே போடுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இந்த ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே 0, அப்போ 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கணக்கு என்ன கொடுத்துருக்காலும் அதை எடுத்து எழுதிருங்க. மாட் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ தான் ஹெச்சாக மாறப்போகுது, இப்போ இது வரைக்கும் எக்ஸில் தான் இருக்குது. ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஆஃப் மாடுலஸ் எல்ஹெச்எல்லுக்கு ஏ மைனஸ் ஹெச், நமக்கு ஏங்கிறது இங்கே 0, அப்போ 0 மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஆஃப் 0 விட்டுருங்க, மைனஸ் ஹெச் மட்டும் இருக்கும். இதில் இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் ஹெச்சுக்கு 0 போட்டால் modulus of -0 வரும், that is +0. modulus of 0 is 0, that is result 2. now RHL equal to limit x tends to 0 plus of f of x. இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணுறோம். இது கணக்கு ஃபுல்லாக எல்லாமே இந்த டெஃபினேஷன் தான். RHLக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ ஆஃப் ஏ ப்ளஸ்ன்னு போடணும். அங்கே நமக்கு வந்து இந்த கணக்கு வந்து லிமிட் வந்து எக்ஸ்டென்ஸ் 0 ப்ளஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கணக்கு என்ன இருக்கோ அதை எப்படி எழுதிருங்க, ஈக்குவல் டு மாட் எக்ஸ். இப்போ எக்ஸில் தான் இருக்கலாம், இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸு இந்த இடத்துல எக்ஸு, அப்புறம் தான் ஹெச்சுக்கு மாறினுச்சு. அதே போல் இந்த இடத்துல எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு என்ன ஃபங்க்ஷனில் போடுறோம், இட் பிகம்ஸ் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஆர்ஹெச்எல்லுக்கு ஏ ப்ளஸ் ஹெச் போடணும். அப்போ ஏ ப்ளஸ் ஹெச்னா இங்கே வந்து 0 ப்ளஸ் ஹெச், ஏங்கிறது 0, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஹெச். இந்த ஆன்சருக்குள்ள ஹெச்சுக்கு 0 போட்டால் த ஆன்சர் இஸ் 0, தட் இஸ் 3, ஆன்சர் 3. நவ் எல்ஹெச்எல் வேல்யூ, ஆர்ஹெச்எல் வேல்யூ, ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுக்குமே ஒரே ஆன்சர் வந்திருக்கு, 0 0 0. தேர்ஃபோர் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எல்ஹெச்எல் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. தேர்ஃபோர் the given function f of x equal to mod x is continuous at x equal to 0. This is our final answer. எல்லா சம்முக்குமே இந்த கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இந்த கொடுத்த ஃபங்க்ஷன் கொடுத்த பாயிண்ட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி வச்சுங்க. இதில் வர்ற இந்த ஃபார்முலா வர எஃப் ஆஃப் எக்ஸ் தான் அந்த கொடுத்த ஃபங்க்ஷன். இந்த ஃபார்முலா வர எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறதா கொடுத்த வேல்யூ. சப்போஸ் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்தா அப்போ ஏவோட வேல்யூ 1. அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 கணக்கில் வந்துச்சுன்னா அப்போ அந்த ஏக்கு பதிலாக அந்த எங்கெல்லாம் போட்டுக்கோ அங்கே வந்து -1 போட்டுக்கணும். அது மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம 0 போட்ட மாதிரி அங்கே மாற்றிக்க வேண்டியது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது போல் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குது, சிக்னம் ஃபங்க்ஷன் இருக்குது,
லாகரமிக் ஃபங்க்ஷன் நிறையா ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். அப்போ இந்த சம்முக்கு தெரிய வேண்டியது இந்த பேசிக்கான இந்த 3 ஃபார்முலா என்ன வெரிஃபை பண்ணணும், கண்டினியூட்டின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்னவோ அந்த 3 ஃபார்முலா ப்ளஸ் ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் எக்ஸ் இருக்குது. மாடுலஸ் எக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு தான் இதை அப்ளை பண்ணுறோம். திஸ் இஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள். யூ கோ த்ரூ திஸ், வில் டூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் திஸ். நவ் இப்போ அடுத்து நம்ம இன்னொன்று போட போகிறோம். இந்த ஃபார்முலா மட்டும் தயார் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் RSR Max, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.